வீரா விடு, அவங்கள்ட்ட ஏதோ தப்பு இருக்கு. எனக்கு என்னமோ அவங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்த மாதிரியே தெரியல. ஏதாச்சும் ஒரு குதிரை கொம்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராகவன் மாமா மேல தப்ப வச்சுக்கிட்டு நம்ம அவளை எந்த குத்தமும் சொல்ல முடியாதுடா. அவ பழகுன சூழ்நிலை வேற மாதிரி இருந்திருக்கும். நமக்கு கோவமே வந்தாலும் அவ பேசுற விஷயம்லாம் கரெக்ட் தானே? என்ன விஷயம்? யாருக்குதான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய வாழ பிடிக்கும்? இன்னொருத்தவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட ரூம்ல எப்படி வச்சுக்க முடியும்? நீ வேற. நீங்க இவ்வளோ நல்லவங்களாலாம் இருக்காதீங்க. அதனாலதான் போற வரவெல்லாம் உங்களை கேள்வி மேல கேள்வியா கேட்கறானுங்க. இவளெல்லாம் நான் தட்டி வைக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. மாறா, எனக்கு கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த பாரு, அவ நல்லவளோ கெட்டவளோ அது இப்ப நமக்கு முக்கியமே கிடையாது. ஆனா அவ பாதிக்கப்பட்டவ. அதனால நமக்கு வேற வழி இல்ல, பொறுத்துதான் போகணும். பாதிக்கப்பட்டவன் உனக்கு எப்படி தெரியும்? என்ன நடந்தது நம்ம பார்த்தோமா? சும்மா தேவையில்லாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காது. இப்படியெல்லாம் விட்டு கொடுத்து போனோம்னா நம்ம தலை மேல ஏறி ஆடுவா. அவளெல்லாம் அடக்கி வைக்கிறது நல்லது. டேய், நான் அவளுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல. இப்படி எந்த தப்புமே நடக்கலன்னு ராகு மாமா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். இப்ப நம்ம டீல் பண்ற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும்டா. அவரே வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு வேற வழி இல்ல மாறா, பொறுத்துதான் போகணும். இங்க பாரு, நீ தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணாத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அடி பாவி, அவ இவளை காயப்படுத்துறா. அதுக்கு பதிலுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோன்னு சொன்னா அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு போகுது. மகாஜனங்களே, என் பொண்டாட்டி இவ்வளோ நல்லவளா இருக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. இவளோட அளவுக்கு நல்லவளா இருந்தா இந்த காலத்துல வாழ முடியுமா என்ன? எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேங்குது, என்ன பண்ண முடியும்?